Hi friends, நான் தான் உங்களுக்கு ராஜேஷ் குமார். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் டியூட்டோரியல் தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து Moto E4 மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த பேக் கவர் நீங்க யூஸ் பண்ணிட்டா ஆக வேண்டும். ஸோ எதுக்காக பார்க்குறீங்க, பேக் கவர் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஃபிளிப் கவர் இருக்குது, நார்மலானது இருக்குது, இல்லை ஒயிட்டாக இருக்குது, பிளைனாக இருக்கும். சிலவங்க வந்து கிரிப்புக்காக பார்ப்பாங்க. பட் வந்து இந்த பேக் கவரில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க ஃபைபரால் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பேக் சைடு ஃபைபர் பேப்பரோட கோட்டிங்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, பார்க்க சைடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரிப்புக்காக நிறைய ரப்பர் டைப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ மொத்தம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க அப்போ அதை பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ தான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த பேக் வந்து ரிசீவ் பண்ண உடனே உங்களுக்கு அன்பாக்சிங் கார்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க பேக் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும். ஆல்ரெடியே நான் ரிவ்யூவில் வந்து நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எடுத்தாச்சு. ஸோ இதோட பில்லு, ஸோ இப்போ பேக் வந்து நம்ம கையில் எடுத்து வச்சுருக்கிறோம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதோட கேப்பாவருங்கிறது பிராண்டட் நேமு. ஸோ அது மட்டும் இல்லை அதோட எம்ஆர்பி ரேட் மேலே 1099 கொடுத்துருக்காங்க. கேப்பாவருங்கிறது இதுக்கு மேலே நான் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பரான குவாலிட்டி. அதனால உங்களுக்கு இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் இப்போ நீங்கள் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் அதில் பார்க்கலாம், நல்லா வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அது வந்து என்னென்னு பார்க்கணுமா, ரெஃப்ளெக்ஸ் டெக்ஸ்டைல் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2 டயர்ஸில் இந்த சைடில் வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகிறதுக்காக சேஃப்டி மெஷரில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கீழே அதே போல் வந்து சென்சார் ஹோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாக கிரிப்புக்காக அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கீழே மேலே வந்து அவங்க டெக்ஸ்டைல் கோட்டிங் வர கொடுத்துருக்காங்க ரெஃப்ளெக்ட்டுக்காக. ஸோ ஃபுல்லாகவே கிரிப்னஸ் கிசம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ளெக்சிபிள். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து இல்லைன்னா கையிலே நீங்கள் எதுவும் மடக்கிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதை வந்து டேமேஜ் ஆகாது நீங்கள் வந்து மடக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறமா உள்ளார இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உள்ளே கொடுத்துருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்னென்னா நல்ல கிரிப்புக்கா மொபைல் நீங்கள் ஒரு தடவை வச்சிங்க அப்படின்னா ரெண்டாவது நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ளெக்சிபிள் டைப்பில் வந்து கிரிப்னஸ் பேட்டர்ன் இதில் வந்து உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேக்கோட ஸ்பெஷல் என்ன பார்த்தோம்னா cation பேட்டர்ன். அதாவது என்னென்னு பார்த்தோம்னா உங்களோட மொபைலில் வந்து பேக் சைடில் வந்து பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா வைப்ரேட்ஸ் வந்து அதிகமாக பாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவும் cation சேஃப்டி. அதாவது என்னன்னு பார்த்தோன்னா உங்களுடைய பேக் கவர் நீங்கள் உங்களோட கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோனை வச்சிருக்கீங்க செலவுன்னு சொன்னால் அல்லாட்டி பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி இருக்கும்னாக்கி அது வந்து பாடியோட சேமாக இருக்கும். பட் வந்து அதனால என்னதான் நம்மளோட பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட மொபைலில் வந்து நம்ம பார்த்து அதுக்கப்புறம் தான் பட்டனை கிளிக் பண்ணணும். பட் இதில் வந்து அவங்க வந்து இந்த பவுச்லேயே வந்து இருக்க இந்த பேனல்லே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எப்படின்னாக்கி அதுலேயே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஃபிங்கர் மூலமாக நம்ம வச்சு பார்த்தா நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணோம். அதனால நம்ம வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஈஸி டு ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரி நல்ல கிரிப்காகவும் வந்து இதை வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று ஆன்டி ஷாக் கேஷன் டெக்னாலஜி. அதாவது என்ன பார்த்தோன்னா உங்களோட பேக் கவரில் நீங்கள் வச்சு இன்கேஸ் நம்ம மொபைல் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதோட 4 பக்கமும் நீங்கள் இந்த கார்னர் பக்கம் பார்க்குறீங்க. அதில் வந்து உள்ளே பேட்டர்ன் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வெளியில ஃபைபரும் உள்ள வந்து அதாவது ரப்பரோட கோட்டிங் மூலமா கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து பாதுகாக்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜியாவே இது வந்து கருதப்படுது. என்னதான் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டைலிஷ் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். பார்க்க லுக்கா இருக்கணும், அதுக்குள்ள ஷைனிங்கா இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் ஸ்டைலிஷ்காக அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபைபர் டெக்ஸ்சர் பேப்பர் வந்து அவங்க வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஷைனிங்காகவும் நல்ல விசிபிளாகவும் அவங்களுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அவங்க வந்து கொடுத்து இது வந்து ஆன்டி ஷாக் கேஷன் பேட்டர்ன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைலோட பேக் கவரில் நீங்கள் உள்ளே பார்க்கலாம். ஸோ அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு மொபைல் நீங்கள் ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டச்சுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மொபைல் வந்து ஷேக்கிங் எதோ விதமான ஆப்செட் ஆகக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலும் அதுபோல் அதோட பேனல் வந்து ஒன்றாவே விளங்க வேண்டும். அதுக்காக வந்து அதோட கிரிப்னஸும் நல்லா இருக்கணும். அப்படி அது வந்து நல்லாவே இருக்கும். சொன்னாலும் மொபைல் வந்து நல்லா கிரிப்னஸாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் செமையாகவே இருக்கும்.